வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? அதிமுகவோட ஓட்டு வந்து இந்த முறை பாஜகவிற்கு மாறுகிறதா? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜெயலலிதா உதவியாளர் பூங்குன்றன் அவர்கள் வைத்திருக்கிறார். அது ஒரு செய்தியாகவும் வந்திருக்கிறது தினமலர் பத்திரிகையில. என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஜெயலலிதா அவர்களோட உதவியாளராக நீண்ட காலம் இருந்தவர் பூங்குன்றன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்திமானாக இருப்பார். எப்பவுமே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவர் அதிமுக உறுப்பினர்கள்ல பல பேர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, எங்களுடைய ஓட்டு பாஜகவிற்கு தான். காரணம் என்ன அப்டின்னா, அதாவது கட்சி வந்து ஒரு குழப்பத்தின் நிலையிலேயே இருக்கு. இவங்க தலைவரா, அவங்க தலைவரா, ஓபிஎஸ்ஸ நீக்கிறது. அதாவது கட்சியில் இருக்கிற தொண்டர்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை அதிமுக. அப்டிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்டின்னு ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டிருக்காரு. பட் அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதேபோல இந்த ராமர் கோவில் விவகாரத்திலிருந்து எல்லா விஷயங்கள்லயும் இப்ப அதிமுகவை விட ஒரு சிறந்த கட்சி இருக்க முடியாது. ஆனா, அ நம்ம அதிமுக தொண்டர்கள்ல பல பேர் வந்து என்ன சொல்றது? ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற அ ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை எதிர்க்கிற ஒரு குரலாக வந்து அண்ணாமலை இருக்காரு. ஆனால் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அளவுக்கு பெருசா பண்ணல. அதுக்கு காரணம் நமக்கு தெரியவில்லை. ஒரு ஆளுங்கட்சியை அதிகமாக விமர்சிக்கிற ஒரு கட்சியாகத்தான் அதிமுக இருந்து வந்திருக்கிறது. திமுக ஆளும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தது வந்து அதிமுக. ஆனால் இப்போ நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட தலையிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார். ஆனால் அதிமுகவிலிருந்து அந்த மாதிரி எதிர்ப்பு அறிவிக்கை வருவதே வந்து குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் அதிமுகவுடைய ஓட்டுக்கள் வந்து பிஜேபிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு நெருங்கிய அதிமுக தொண்டர்கள், உறுப்பினர்களே தங்களுடைய குடும்ப ஓட்டு பிஜேபிக்கு தான். ஏன்னா திமுகவை எதிர்க்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்கள தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக. ஆனால் அதிமுக இன்றைக்கு அப்படி ஒரு முழுமையான அளவுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவங்களே 4ஆ பிரிஞ்சு கிடக்காங்க. அப்படி இருந்தால் அந்த ஒரு சுணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதிமுக தலைமையில் உள்ளவர்களும் சரி, கீழ்மட்ட பதவிகள்ல இருக்கவங்களும் சரி, அதிமுக தொண்டர்களை கண்டுக்கவே இல்ல. இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பின்னடைவை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால வந்து அதிமுகவுடைய ஓட்டு பாஜகவுக்கு திசை மாறுகிறது. அப்படின்னு பூங்குன்றன் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதுல உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கலாம். அதாவதுங்க நீங்க ஒரு இதுநாள் வரைக்கும் அதிமுக, திமுக என்ற இரு பெரும் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில இயங்கிக் கொண்டிருந்தது. காங்கிரஸ் வந்து எங்க ஒரு ஆட்சியில் இருந்து 1967 வரை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, இன்றைக்கு வந்து ஒரு 3, 4% வாக்குகளுக்குள்ள குறைஞ்சிருச்சு. அதேபோல சாதி கட்சிகளான பாமக, இவரு நம்ம திருமாவளவன் கட்சி, இது எல்லாமே வந்து சுருங்கி விட்டது. ஆனால், அ பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா, நீங்க ஒரு விஷயங்க, மக்கள்ட்ட நீங்க போய் திரும்ப, 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 திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த விஷயத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இப்ப திமுகவும் செய்றாங்க. திமுக மாநாடு நடத்துறாங்க. அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. பட் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்க்கட்சியோட வேலை. அந்த வேலையை அதிமுக சரியாக செய்யல. ஏன்னா, இவரு போய் சேலத்துல உட்கார்ந்துக்கிறாரு. இங்க இங்க சென்னையில நடக்கிற பல விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறேன். இந்த உண்மையை இவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப கூட ஒரு போராட்டம் அறிவிச்சார். போன வாரத்துல. அத கேன்சல் பண்ணிட்டு சேலத்துக்கு போயிட்டாரு. இப்படிலாம் இருந்தா அதிமுகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதேபோல ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்ம கூட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா, அதிமுகவுடைய வாக்குகள் வந்து தான் பெறுவதற்கு அவருக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது. ஏன்னா, இப்ப அதிமுக ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரிஜினல் அதிமுக வந்து இபிஎஸ் அணி தான். அது நம்ம மாற்று கருத்து இல்ல. ஆனால் அத தாண்டி அதிமுகவுடைய வாக்குகள் பிஜேபிக்கு போகுது அப்படின்னா, அத ஓபிஎஸ் வந்து ஆதரிப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அத வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப சைலன்ட்டா பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்படிங்கிறது தான் பூங்கொன்றரோட குற்றச்சாட்டு. அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து முழு முயற்சியில இருக்கணும் நீங்கலாம் அதிமுக. ஆனால் அப்படி இல்லாமல் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இழக்கிற ஒரு கட்சி.
கட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் பாஜகவிற்கு ஓட்டு போடுவதை மேல்னு நினைக்கிற அதிமுக தொண்டரை பார்க்கும்போது கண்ணில வந்து ரத்தம் சிந்துகிறது அப்படின்னு சொல்றாரு பூங்குன்றன். சோ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கணும் அதிமுக. அதிமுக வந்து இதுவரைக்கும் அதை பத்தி யோசிக்கல. அதிமுகல வந்து எப்பவுமே வந்து இந்த ஊழியர் கூட்டம் நடக்கும். அது கட்சியில இருக்கிற ஊழியர் கூட்டம்லாம் நடக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு திருமண மண்டபங்கள்ல பார்ப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ அவங்கள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு, பிரியாணிலாம் போட்டு அந்த என்ன சொல்றது? அந்த கட்சிக்காரர்களை ஒரு உயிர்ப்போட வச்சுப்பாங்க. ஆனா இந்த ஒரு 2, 3 வருடங்களா பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே நடக்கல. இந்த மாநாடு நடந்ததுலயும் பெரிய இந்த புளி சாதம்லாம் காஞ்சு போய் ஒரு சாப்பாடு கூட சரியா போடாம, அவன் சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்க. இப்படித்தான் அதிமுக மாநாடு நடந்துச்சு. சோ அந்த மாரி இல்லாம, நம்முடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நெறைய செயல்பாடுகளை செய்யணும் அதிமுக. அப்படி செய்யாத பட்சத்துல கண்டிப்பாக இந்த வாக்குகள் வேறு மாதிரியாக மாறும். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலயும் கூட்டம் போடுறாரு அண்ணாமலை. அ பாஜக. இன்னைக்கு தர்மபுரியில 2, 3 கூட்டங்களை போன வாரம் நடத்தி முடிச்சாரு. சோ இந்த விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு போன மாசம் நடந்தது. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வாரம் முகாம் போட்டு இந்த ஒன்றியம், அந்த ஒன்றியம்னு எங்கெங்க ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காரு. திண்டிவனத்துல ஒரு மீட்டிங் நடக்கும்போது நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன். அவ்வளவு செலவு பண்ணி அந்த மீட்டிங் நடத்துறாங்க பாஜக. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, யார் வந்து தன்னை உயிர்ப்போட வச்சுக்கிறாங்களோ அந்த தொண்டர்களை அப்படின்னா, அந்த கட்சி தான் வளரும். ஏன்னா அவங்க திரும்ப பேசிட்டே இருக்காங்க. அதாவது பாஜக செய்யறது சரியா? தப்பா? அதெல்லாம் நெறைய கேள்விகள் இருக்கு. பாஜக ஒண்ணும் பெருசா பண்ணிடலங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, மக்களை தொடர்பிலே வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டே இப்ப இம்ப்ரூவைஸ் பண்றாங்க. அதாவதுங்க நம்ம இவங்க இருந்தாங்க இல்லையா? தமிழிசை இருந்தாங்க இல்லையா? அப்ப இருந்த பாஜகவுக்கும், இப்ப இருக்கிற பாஜகவும் பெரிய வித்தியாசம். அண்ணாமலை கடுமையா உழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதனால அந்த கட்சி வளருது அப்படிங்கிறத துரைமுருகனே சொல்வாரு. "என்னப்பா அந்த அந்த கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. நீங்கலாம் இப்படி இருக்கீங்களே" அப்படின்னு. ஆனால் திமுக தொண்டர்களை வந்து சரியாக பாதுகாக்கவில்லை. திமுக மீதே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி ஓட்டுகளை திமுகவில் இருக்கிற அதிருப்தி ஓட்டு, அதிமுகவின் அதிருப்தி ஓட்டு எல்லாத்தையும் பாஜக பெறும்போது, அது 2வது பெரிய கட்சியாக வளர்ந்துரும். அப்படி வளரக்கூடாது. அதிமுக தான் 2வது இடத்திலேயாவது இருக்கணும். அப்பதான் ஆட்சிக்கு வர முடியும். பட் இந்த விஷயத்தை அதிமுக கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. அதனால பாஜகவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றுவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னா மட்டும் பத்தாது. தமிழகம் முழுக்க நீங்க நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணணும். போட்டி போடணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதிமுக காப்பாற்றப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது. இத நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த போஸ்ட்ட. நம்ம ஓரிரு வருடங்கள்ல திரும்பவும் பேசும்போது இத நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ஏன்னா அதிமுகவுடைய அந்த பலத்தை இழந்து கொண்டிருக்கிற அதிமுகவுடைய விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் வேலை செய்யாம அப்படியே விட்டாங்க அப்படின்னா, திரும்ப அதிமுகவை மீட்டெடுப்பது ரொம்ப கடினம். அதுதான் முக்கியம். இப்ப நீங்க அதிமுகவை விட திமுக வந்து ஆட்சியில இருக்கிறதுனால ஓரளவு உயிர்ப்போட இருக்கு. பட் அதிமுக அப்படி இல்லாமல் சோர்ந்து போய்விட்டது அப்படிங்கிறது தான். அதனால தன்னுடைய தொண்டர்களை பாதுகாக்க அதிமுக மீண்டெழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அ உறுதியோடு அவங்க வந்து அத ஏத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்டம் தோறும் மீட்டிங்க போட்டு எல்லோரையும் என்ன சொல்றது உயிர் பெற வைக்க வேணும் அதிமுகவை அப்படிங்கிறது தான். பட் அது செய்ய போறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. பட் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன். இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பெரும்பாலான இடங்கள்ல 3வது இடம் பெறும். பாஜக கூட்டணி பலம் பெறும் பட்சத்துல, அப்ப அதிமுக என்ன செய்ய போகிறதுங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட் அதற்கு என்ன பதில் சொல்லப் போறாங்க அதிமுக அப்படிங்கிறத விட, இந்த தேர்தல் முடிந்த பிறகு நம்ம இந்த விஷயத்த மீண்டும் பேசுவோம். நன்றி மக்களே. தேங்க் யூ ஆல். பாய் டு எவரிஒன். தேங்க் யூ. சோ எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.